நான் 15 வருஷம் 16 வருஷம் நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், ஜோதியில் இருக்கிறேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன். நான் இந்த கோயிலுக்கு போவேன், அந்த கோயிலுக்கு போவேன், என் சொந்த ஊர் கூட போயிட்டு வருவேன்னு வச்சுக்கங்களேன். எல்லாம் பார்க்குறேன். ஆனா பாருங்கன்னா, எனக்கு வந்து இந்த முள்ளு குத்திக்கிறது, இந்த கொக்கி போட்டுக்கிறது, கால் நெருப்பு மிதிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு அது அது பயம். உண்மைய ம். சொன்னா பயம். இது எப்படி பண்றாங்கன்னு யோசிப்பேன். ஆனா, அத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேண்டுதல வச்சுட்டு இன்னைக்கு ஒரு மக்கள் பண்றாங்கல்ல, அது பக்தி. அவங்களுக்கு அது பக்தி, எனக்கு பயம். ஏன் யோசிச்சு பாருங்க, நானும் வந்து தெய்வத்து மேல மனநல தெரியல. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வம் வந்து அவ்வளோ தூரம் தான் வச்சுக்குது. இல்லையா? ஸோ நம்ம உட்காந்து யாகம் பண்றத நம்ம வச்சுக்கிறோம். அது மெரிக்காது அந்த நெருப்பையும் மெரிக்கிற அளவுக்கு ஒரு மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இது உணர்வு ரீதியானது. நம்ம எப்படி சொல்றது பக்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உணர்வு ரீதியானது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய பூர்வ புண்ணிய பந்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில நம்ம சொல்லிக் கொடுத்த விதம். நம்ம பார்த்த விதம். இதெல்லாம் கனெக்ட் ஆனா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தெய்வம், சித்தரு, அப்புறம் நீங்க சொன்ன மாரி அமானுஷ்யம், எக்ஸ்ட்ரா நம்ம போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஆனா, நீங்க சொல்ற மாரி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ரொம்ப அமானுஷ்யம் வேணும்னு நினைக்கிறீங்களா? ம்ஹ்ம். கொல்லிமலை வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு 2 விஷயம் தான் மேடம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆரம்பத்தில சொன்னேன் உங்களுக்கு. மேடம் நான் பேய ஆய்வு பண்ண பார்த்தேன் நானு. அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு ஆய்வு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, கொல்லிமலை போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா சோறு இல்லாம உட்காருவீங்களா? ம்ஹ்ம். உட்காருவீங்களா? ஒரு ஒரு சித்தர் நினைச்சு உட்காருவீங்களா? ம். போகர் நினைச்சு உட்காருங்கன்னு வச்சுக்கங்களேன், வருவாரா? நீங்க பார்த்துட்டீங்கன்னாக்கா, நீங்க சொன்னா நம்புவாங்களா? மக்கள் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. நம்ப மாட்டாங்க. பேய பார்த்தேன்னு சொன்னா கூட நம்ப நம்புவாங்க. மாட்டாங்க. சாமிய பார்த்தா நம்ப மாட்டாங்க. ஆமா. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? இன்னைக்கு ம். இருக்கிற காலம் அப்படி இருக்குது. இன்னைக்கு இருக்கிற கண்டிப்பா. மக்கள் அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற பக்தி அப்படி இருக்குது. அப்ப என்ன கேட்டனாக்கா, நான் உணர்ந்தத நான் தான் வச்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு என்னோட நிலைமை இருக்குது. கரெக்ட்டா? ஸோ கண்டிப்பா. ஆனா என்னன்னு கேட்டனாக்கா, நான் வந்து சித்தர வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். சித்தர்கள் பேர்லயும், ஆன்மீக பேர்லயும், காளி பேர்லயும், சிவன் பேரிலயும், முருகன் பேர்லயும், வராகி பேர்லயுமே பக்தி வளர்க்கின்ற பேர்ல நம்ம சீரழிக்கிறோம்.